சிறுகடிக்க ஆசை சரியில்லை. டுடே பேஜில் நம்ம சிந்தாமணி இருந்துட்டு மீனாவுக்கு ஆப்போசிட்டாக எல்லாருக்கும் புடவை வாங்கி கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே முத்துவும் மீனாவும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன கண்ணு, இது எப்படியாவது இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணுன்றதுனால குடும்பமாக சேர்ந்து போராடுறீங்க போல இருக்கே. ஆனால் இந்த சிந்தாமணி இருக்கிற வரைக்கும் அது எதுவுமே நடக்கவே நடக்காது. இந்த வாட்டியும் நான் ஜெயிக்க தான் போகிறேன், நீ அசிங்கப்பட தான் போகிற அப்படியே சொல்லிட்டு சிந்தாமணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததான் மீனாவோட பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே, நீ புடவை வாங்கி கொடுத்துட்ட, உன் பக்கம் நாங்கள் வந்துடுவோம் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிந்தாமணியை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. நீ எலெக்ஷன் இருக்கிற வரைக்கும் நீ என்னெல்லாம் அநியாயம் பண்ணியிருக்கன்னு எங்கள் யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? நீ ஏன் ஒரு ஆளை காட்டுவ, கடைசியில் அவங்க மூலயமா எங்ககிட்ட பணத்தை வசூல் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுவ, கூட பத்தாவதுக்கு அடியால் வேற அனுப்பி விடுவ. நீ கொடுக்குற புடவையை வாங்கிட்டு உன் பக்கம் எங்களை ஓட்டு போட சொல்லி மறுபடியும் 2 வருஷத்துக்கு கஷ்டப்பட்டிருக்க சொல்கிறியா? மீனா நாங்கள் கேட்காமலேயே எங்களுக்காக உதவி பண்ணுற ஒரு நல்ல பொண்ணு. அவ தான் இந்த வாட்டி தேர்தலில் நின்று ஜெயிக்க போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே சிந்தாமணி ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.